ஹாய் நார்ஜேஷன். 33 வயசில் யூடியூப் கப்புள் சாரா விஜய் அவர்களுக்கு கேன்சர் வந்தது. அதில் இருந்து எப்படி மீண்டாங்க, அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஜீரோலேருந்து ஹீரோவாக மாறி இருக்கிறாங்க. அவங்க கதையை கேட்கும் போதே, அவங்கக்கிட்ட பேசும்போதே நமக்கு கூஸ்பம் வருது. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் சாரா விஜய் யூடியூப் கப்புளினுடைய ஃபாலோவராக இருந்தாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்திருக்குனாலும் இந்த வீடியோ அவங்கள எழுந்து உட்கார வைக்கவும், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து அவங்களை நிச்சயமாக மாற்றும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் நல்லா படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் தெரியாதனால வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேலைலாம் கிடச்சிருச்சு, டீம் மீட்டிங்கில் இங்கிலீஷில் பேச முடியல. இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை தான், ஆனால் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா, சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஒரு ஏஐ கூட 24 மணி நேரமும் இங்கிலீஷில் பேச முடியும். அந்த ஏஐ உங்களை கரெக்ட் பண்ணும். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டீச்சர் ட்ரெயினர் நீங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்களை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. உங்களை சூப்பராக வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் லிசனிங், ஸ்பீக்கிங், இமெயில் டிராஃப்டிங், ஒகாபுலரி, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி 100க்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தமிழில் உங்களுக்கு சொல்லித்தராங்க. நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய கெரியரை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். அதனுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கேன். உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள். கேன்சர் வந்தவுடனே பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதிலிருந்து மீண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சச்சின் அவர்கள் யுவராஜ் சிங் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் லண்டனில் போயிட்டு இருக்கும்போது போய் மீட் பண்ணுறாரு. அப்படி மீட் பண்ணும்போது சச்சின் என்ன நினைக்கிறாருன்னா, யுவராஜ் சிங்கை கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம எதுவும் அழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே அழுதுட்டு யுவராஜ் அவர்களை மீட் பண்ணி அவரை ஹக் பண்ணி அவருக்கு கூட சாப்பிட்டுட்டு அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா, லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு மறுபடியும் சைக்கிளிங்கில் வேர்ல்டு சாம்பியனாக மாறி நிறைய விருதுகள் பெற்ற ஒருத்தவருடைய லைஃப் ஜேர்னி வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்து படிக்க சொல்கிறாரு. அந்த புக்கை படித்தது யுவராஜ் சிங்க்கு அவர் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து விடுபடுறதுக்கு, கம்பேக் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒன்று எழுதினார். என்ன எழுதினார்னா, எனக்கு வந்ததையும் எழுதுகிறேன், அப்படி எழுதி மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஜேர்னியை எழுதினார். அதே மாதிரி நமது தமிழ்நாட்டை சேர்ந்த யூடியூபர் வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. விஜய் சாரதி என்ற யூடியூபர், அவங்க வந்து கப்புள் யூடியூபர். சாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சாரதி எம்இ முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு 2-3 வேலைகள் அப்படின்றது செட் ஆகாமே இருந்தது. படித்து எம்இ முடிச்சு வேலைகள் அப்படின்னு வரும்போது கார் ஷோரூம் வைக்கிறது, அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் டிராப் டாக்ஸி எடுக்கிறது, அப்புறம் ஃபோன் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறது, ஃபோன் ஷோரூம் வைக்கிறது, இப்படி நிறைய பண்ணியிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, பெரிய அளவில் எதுலேயும் வந்து கிளிக் ஆகாமல் போயிட்டுருக்கு. 2015 அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ். சரஸ்வதி என்ற சாராவோட, அந்த சரஸ்வதியினுடைய படிப்பு வந்து +2 தான். அப்படி இருக்கும்போது 2016 அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது. 2021 மே மாதம் 2வது குழந்தை பிறக்குது. லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. பெரிய அளவில் சம்பாத்தியம் இல்லை, ஒரு 30,000-40,000 அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கிற லைஃப். அப்படி போயிட்டுருக்கும் போது ஜூலை மாதம் 2021 அவர் வயிற்றில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா 2 கட்டி இருக்குது. இந்த 2 கட்டியும் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும். 3rd ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் 4th ஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுனால சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அவங்களுடைய தம்பியும் சிஸ்டர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க விஜய் சாரதியோட ஃபேமிலியில். இப்படி போகும்போது அந்த ஆப்ரேஷன் டைம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாரா அவங்களுடைய குழந்தை பிறந்து மே மாதம் பிறந்திருக்கு. ஜூன் ஜூலை தான். சிசேரியன் வேறு. நார்மலாக ஃபீடிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி அப்படிங்கும் போதே ஒரு சில ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம், டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம், அதுவும் சிசேரியன், ஃபீடிங், 2 குழந்தைய பார்த்துக்கணும். இதுக்கிடையில் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டுருக்கு. ஃபுல் பிளட்டை வந்து மாற்றிருக்காங்க. அப்போ இவருக்கு அந்த கேன்சர்ன்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுமா, கட்டி எடுத்தாச்சு. 2வது கட்டி எடுக்கணும். கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து தேட்டரை விட்டு வெளியே வரும்போது அப்படியே தம்ஸ் அப் காட்டிகிட்டே வர்றாரு, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினச்சி. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியுது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. வெளியே போய் ஹஸ்பண்டையும் சொல்ல முடியாமல், வெளியவும் சொல்ல முடியாமல் ரோட்டில் நின்று அழுகிறாங்க சரஸ்வதி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ நம்ம வி ஹாவ் டு மூவ் ஆன்மா, நம்ம ஏதாவது பண்ணுவோம், அடுத்த ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட்டில் டெஸ்ட்டில் தெரிஞ்சிருது கேன்சர் தான்னு. ஹீமோ பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவங்க உறவினர், அதாவது
உறவினர்கள் அப்படின்னா விஜயோட ஃபேமிலிலாம் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. சாராவோட ஃபேமிலி சைடில் உறவினர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை ஃபோட்டோ எடுத்து இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்த பிடிக்க ஆகிட்டாப்புல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, இனிமேல் உயிரோட கம்பேக் ஆகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர்கிட்டே அனுப்புகிறாங்க. குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புகிற மாதிரி அனுப்பி அந்த ஃபோட்டோவை காட்டி இனிமேல் இவன் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட்டிவாக பேசலைனாலும் பரவாயில்ல, ஏளனமாக பேசுகிறது எவ்வளோ பெரிய வலியை தரும். அந்த வலியோடு சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தொடர்ச்சியாக ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ விஜயால் வேலைக்கு போக முடியல, பிஸ்னஸ் போக முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாரா நீ வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க, அந்த யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். என்னாலையும் வெளியே போக முடியல, ஃபோன் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம கையில். எனக்கு இப்போ இந்த கேன்சர் வந்திருக்கு, இதிலிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வீடியோவாக போடுவோம், பாசிட்டிவாக போடுவோம், பயமாக சொல்ல வேணாம், மக்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. விஜய் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்பை வந்து நம்ம ரன் பண்ணுறோம், ரன் பண்ணி பிக்கப் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நான் பாசிட்டிவாக கம்பேக் ஆகிட்டேன் அப்படின்றதோட தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏன்னா லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் இல்லையா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதை வச்சு 2 குழந்தையாயிருச்சு, என் ஒய்ஃப் பெருசாக படிக்கலை, அப்படிங்கும்போது இதில் ஒரு வருமானம் வந்துருச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக வந்து இந்த உலகத்தை விட்டு போவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அந்த யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய பயத்தையோ எதையுமோ காட்டாமல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் வந்து வீடியோ போடும்போது ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, கம்பேக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறீங்க, ஏன்னா இவர் வந்து ராகேஷ்னு ஒரு டாக்டர், அவரை நம்பி தான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அவர் என்னென்ன சொல்கிறாரோ யாராவது ஒருத்தவங்களை நம்பிடுவோம், நம்ம கம்பேக் ஆக முடியும் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இதில் மனசில் வேறு ஓடிட்டுருக்கு, ஏன்னா நம்ம ஒய்ஃபோட சொந்தக்காரங்க வேறு சொல்லியிருக்காங்க கம்பேக்கே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படியாவது அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கீமோ போயிட்டுருக்கு. கீமோலாம் போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலே ஒரு 8 hours இருக்க வேண்டியது இருக்கும். அவள் வந்து குழந்தையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துக்கிட்டா, அவள் ஒட்டுமொத்தமாக 3 குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 குழந்தை, என்னையும் ஒரு குழந்தைய பார்க்க ஆரம்பித்தா. எங்களுக்கு 2015 கல்யாணம் ஆச்சு, 2021 இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சது. என்னுடைய அரௌண்டு 33வது வயதில் வயிற்றில் பிரச்சனையிலேருந்து கேன்சர் வரைக்கும். ஸோ அந்த டைமில் தான் என்னுடைய ஒய்ஃபை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கீமோனால் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டைம் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு என் முடி ரொம்ப பிடிக்கும், ஒவ்வொன்றா கொட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஷேவ் பண்ண ஆரம்பித்தேன். உடனடியாக என் ஒய்ஃபும் நானும் ஷேவ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் எடுத்தா. அதெல்லாம் வேணாம்மா, நீ இப்படியே இரு, நான் ஷேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணேன். அவள் சொன்ன அந்த வார்த்தை அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன்னா, நான் எப்படியாவது கம்பேக் ஆயிடணும், கம்பேக் ஆகி முடி வளர்க்கணும். இப்போ லேடிஸ்லாம் ஒரு சிலருக்கு கேன்சர் வரும்போது அந்த முடியை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜென்ஸே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ நான் ஃப்யூச்சரில் நான் முடி வளர்த்து அவங்களுக்கு காட்டினேன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் முடி எடுத்தேன். கீமோ தொடர்ச்சியாக பண்ணோம். கடைசியாக ஒரு டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ அந்த டெஸ்ட் எடுத்து முடிக்கும் போது கேன்சர் க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எப்போ வேணால் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டும் வச்சாங்க. சரி, ஓகே, வாழ்க்கை இப்போ நமக்கு முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கு. முடிவெடுப்போம், முடிவெடுத்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்போன்ற மாதிரி முடிவெடுத்து அதையும் ஒரு வீடியோவாக போட ஆரம்பித்தோம். எப்படி வந்து கம்பேக் ஆனோம் அப்படின்ற விஷயத்தையும் வீடியோவாக போட ஆரம்பித்தோம். எங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு லைஃப் ஸ்டைலையும் வீடியோவாக வந்து போட ஆரம்பித்தோம். இனிமேல் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள், ஏன்னா நான் வந்து மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கேன், கடைசி படிக்கட்டை தொட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் மெமரியாக மாற்றணும், சண்டைகள்ன்றது எங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது, நம்ம குழந்தைகளையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு பேபியோனுடைய பர்த்டேக்கு நாங்கள் சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணோம், அதையும் கண்டென்ட்டாக மாற்றணும், அதன் மூலிமா சம்பாதிக்கவும் ஆரம்பித்தோம். செகண்ட் எங்களுக்கு முக்கியமான தருணமாக அமைஞ்சது ஆனிவர்சரி வந்தது. அந்த ஆனிவர்சரிக்கு வந்து தாய்லாந்து போனோம், அதையும் வீடியோவாக பண்ண ஆரம்பித்தோம். 3வது எங்களுடைய செகண்ட் பேபியினுடைய பிறந்தநாள் வந்தது, அதுக்கு நாங்கள் மலேசியா போனோம். இப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட்டாக மாற்றினது மட்டும் இல்லாமல், நான் என்ன நினச்சேன்னா 2023 டிசம்பரில் என் ஒய்ஃபுனுடைய பர்த்டே மந்த்து, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன் ஒரு வீட்டுக்கு. நம்ம இருக்கோம், என்ன ஆகும்னு தெரியாது, நம்ம நல்லா தான் இருப்போம், இருந்தாலும் நம்ம ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
யூடியூப்பில் ஒர்க் பண்ணி இந்த 2024 டிசம்பரில் எங்களுக்கு வீடு வந்து கிடச்சிரும். நாங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்கல்ல. என்னுடைய பார்ட்னருக்கெலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கல்ல, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவும், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்க, சிரிக்காதீங்க, அவங்க என்றைக்கு வேணால் எஞ்சி வருவாங்க, ஏன்னா யூனிவர்ஸும் காடும் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் இதெல்லாம் வந்து பண்ணோம். இங்கே இந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம யுவராஜ் சிங் அவருடைய லைஃப் ஜேர்னிக்குள்ளே போகலாம். யுவராஜ் சிங் அவருடைய லைஃப்பில் 2010 இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில ஒரு மேட்ச் நடக்குது. ஒரு ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிப்போம். முனாஃப் படேல் லாஸ்ட் ஓவர் போடுவார். அந்த ஓவர் போடும்போது மார்க்கல்னு நினைக்கிறேன் கேட்ச் கொடுப்பாரு. அப்போ யுவராஜ் சிங் கேட்ச் பிடிப்பார். வேமா வந்து யூசுப் பதான் தவ்வி கட்டி பிடிப்பார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. அந்த மாதிரி என் லைஃப்பில் மூச்சு வாங்கினதே இல்லை. அந்த மூச்சு வாங்கும் போதே மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிச்சு. ஏன்னா அந்த 2010 பீரியடில் எனக்கு 2 தடவை டெங்கு வந்துச்சு. என் கழுத்தில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது. 2 தடவை என்னுடைய விரல் வந்து உடஞ்சிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃப்ராக்சர் ஆச்சு. அந்த 2 வருடத்தில் நான் செஞ்சுரி அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலையும் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2011 வேர்ல்ட் கப் டைமு இன்னும் மூச்சு வாங்குதல் அப்படின்றது அதிகமாச்சு. இதை பற்றி டீம்மேட் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சச்சின் வந்து இந்த வேர்ல்டு கப்பை வாங்கியே ஆகணும், உயிரை கொடுத்து ஃபீல்டிங் பண்ணுங்க, ஒவ்வொருத்தவங்களும் 25 ரன்னை தடுத்துருங்க ஒவ்வொரு மேட்ச்லையும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கர மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசினார். இந்த மனுஷனுக்காக வேர்ல்டு கப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் ரத்த வாந்தி எடுத்தேன். இதை வெளியே சொல்கிறதுக்கு பயமாக இருந்தது. ஹர்பஜன் சிங் கூட பார்த்தார். அதை நாளைக்கு மேட்ச்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் கிரவுண்ட்லேயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மண்ணுக்கு வந்தேன். அந்த மேட்ச்சு சென்னை க்ரௌடு கொடுத்த ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜியில் கிரவுண்ட்லேயே வாமிட்டிங் பண்ணேன். அப்படி வாமிட்டிங் பண்ணாலும் அந்த மேட்ச்சை செஞ்சுரி அடித்தேன். அம்பேர் கூட சொன்னார், உடம்பு முடியலைன்னா பவிலியன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு ரொம்ப நாள் கழித்து செஞ்சுரி நெருங்கிட்டு இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அந்த கிரவுண்ட்லேயே வந்து விழுந்துடுறேன், ஆம்புலன்ஸில் தூக்கி போகட்டும், பெவிலியன்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். அதே மாதிரி செமிஃபைனல்லையும் அடித்து கொடுத்து ஜெயிச்சிருப்பார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இப்படி அடித்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து டெஸ்ட்டில் கேன்சர்னு வருது. அப்படி கேன்சர் வரும்போது அம்மா கூட தான் இருப்பார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எலும்பெல்லாம் வலிக்கும் போது பேண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை அனுப்பி விட்ருவேன். எனக்கு ப்ரைவசி வேணும்னு அனுப்பி விட்ருவேன். ஏன்னா நான் தனியாக அழுகிறது, நான் அழுகிறது அம்மா பார்த்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ முடியை வந்து ஷேவ் பண்ணிடுவேன். எனக்கு அங்கே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது சென்னையை சேர்ந்த குமார் அண்ணன்னு சொல்கிறார். அவருடைய ஜேர்னியில் குமார் அண்ணன் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் 100 கிலோவுக்கு மேலே ஆகிட்டேன். கேன்சர்லேருந்து கம்பேக் ஆகி கிரிக்கெட் ஆட முடியுமான்னு தெரில. ஆனால் கிரிக்கெட் ஆடணும்னு நான் நினச்சேன். அப்படி நினைக்கும் போது வெயிட்டை கம்மி பண்ணி மறுபடியும் இந்தியாவுக்காக கம்பேக் ஆகிறேன். கம்பேக் மேட்ச்சு நியூசிலாந்துக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் நடக்குது. 2வது மேட்ச்சு சென்னை. என்னோட கம்பேக் மேட்ச்சு சென்னையில் இருந்தால் நல்லா இருக்குமேனு அவர் நினச்சிருக்காரு. இது அவருடைய ஜேர்னியில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த யூனிவர்ஸ் கேட்டு வைசாக்கில் மழை பெஞ்சிருது, T20 மேட்ச்சு நடக்கலை. அடுத்த மேட்ச்சு சென்னையில் நடக்குது. சென்னையுடைய கம்பேக்கு எப்படி வந்து வேர்ல்டு கப்பில் ரத்தவாந்தி எடுத்ததுக்கு அடுத்த நாள் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் சென்னை க்ரௌடு சப்போர்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி என்னுடைய கம்பேக் மேட்ச்சுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. 34 ரன் அடித்தேன், 2 ஓவர் போட்டேன். ஆனால் இந்தியா தோத்துருச்சு. இருந்தாலும் சென்னை மக்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறார். குமார் அண்ணன் சென்னையிலேருந்து வந்து என்னை ஃபாரினில் பார்த்துக்கிட்டார் இல்லைங்களா, அவர் அங்கே இருந்தார், அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு, அவர் கொடுத்த சப்போர்ட் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த விஜய் சரஸ்வதி ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா, சரஸ்வதி அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் கொடுத்த தன்மை. 33 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் எனக்கு ஒரு நரக வேதனை இருந்தது. அந்த வேதனையிலேருந்து மீள்வதற்கு என்னுடைய மனைவி ஒரு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. யுவராஜ் சிங் வந்து நான் மீள்வதற்கு சென்னை மக்கள், சென்னை க்ரௌடு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜேர்னியில் சொல்கிறாரு. அப்போது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட இருக்கிற ஒரு நபர்கள் கொடுக்க வேண்டிய பாசிட்டிவான வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சரஸ்வதி அப்படின்ற ஒரு தேவதை ஏஞ்சல் இருந்தாங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைகள் மிக 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 முக்கியம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் கம்பேக் ஆகிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இன்னும் ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கும் சாரா அவர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய ப்ரேயர்ஸ் கொடுக்கணும். நான் மனசார ப்ரே பண்ணுறேன், விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, சாராவும் விஜயும் 100 ஆண்டுகள் சிறப்பாகவும் அருளோடவும் கருணையோடையும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ப்ரேயர்ஸை கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வாமா